என்னம்மா நீ சொன்னா புரிஞ்சுக்கோமா. ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. இல்லைன்னா இங்க இருக்காதுன்னு சொல்லுங்க, நான் பாட்டுக்கு எங்கேயும் போயிடுறேன். தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்கப்பா. சரஸ்வதி சரி விடு. பிள்ளை இவ்வளோ அழுகும்போது நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துட்டு போட்டு வீடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது சரஸ்வதி, புரியாமலாம் இல்லை. நீ சொல்றது புரியாம இல்லை, எனக்கு நல்லா புரியுது. பிள்ளைக்கு புரியலையே, பிள்ளைக்கு குழந்தை தான் முக்கியம்னு இருக்கு. அப்புறம் எப்படி நீயே சொல்லு. சரி விடு, இருக்கட்டும். அவ இவ்வளோ அழுகும் போது எனக்கும் தான் மனசு இறங்குது. போ, என்னமோ நடந்துட்டு போகுது. பிள்ளை தலையெழுத்து இப்படி தான் அமைஞ்சா யாரால மாற்ற முடியும் சொல்லுங்க? அவ தலையெழுத்துப்படி நடக்கட்டும். மா, அஞ்சு, சரி சரி அழாத. அம்மா இதை பற்றி இனி பேச மாட்டேன். நீ அழுகிறத பார்த்தாலே அம்மாவுக்கு கஷ்டமா இருக்குமா. தயவு செஞ்சு அழாத, சரியா? ம், சரிம்மா. ஆனால் இதை பற்றி மட்டும் பேசாதீங்கம்மா, சரியா? ஆமா சரஸ்வதி, பிள்ளைகிட்ட இனி இதை பத்தி பேசாத. அது ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் இருக்கு. இது மேலும் மேலும் இதை பத்தி பேசி பொண்ணா போயிடும் வீடு. இல்லைங்க, நான் என்ன அஞ்சு, நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா பாப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. கேள்விப்பட்டேன், என்னமோ உண்மையா? என்ன அழுதபடி உட்காந்துருக்க? சும்மாதான் அண்ணி. சரி சரி அழுகாத விடு. வா, தலையில நீயே மண்ணலி கொட்டிக்கிட்ட. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஆ, நல்லா ஏமாந்தியா? கேட்ட உடனே ஒரே காமெடியாக தான் இருந்துச்சு. இது முகாரக்கட்டையை பாரு, இது போய் இப்படி ஏமாந்துருச்சு அப்படின்ட்டு. வீட்டில் சொல் பேச்சு கேட்கணும். சொல் பேச்சு கேட்காம எனக்கு என்னன்னு இப்படி தெரிஞ்சா அப்படித்தான். ஆ, எல்லாரும் முக்கியம் நினச்சிருக்கணும். அது நீ நினைக்காம அவன் தான் முக்கியம்னு போனேன். அவன் ஒன்றா நல்லா டீலில் விட்டுட்டான். என்ன போச்சா போ. ஏய் ஷீலா, சொல்லுங்க மாமியாரே, நல்லா இருக்கீங்களா? கொஞ்சமாவது பேத்தியை பார்க்கணுன்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சா? எப்படி இருக்கும்? ஒரு மகனை நல்லா வச்சுக்கிட்டு ஒரு மகனை வீட்டை விட்டு விரட்டினா மகன் நிலமை இப்படி ஆகிப்போச்சு. அதெல்லாம் இறைவன் சும்மா இருக்க மாட்டார். கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார். மக ரூபத்தில் தண்டிச்சிட்டார். ஐயோ ஐயோ. என்ன அஞ்சு, வயிற்றுல வேற குழந்தை வளருதாம்ல? ஆஹா. ஏய், மரியாதையா பேசு. அவளே மனசு உடைஞ்சு நொந்து போய் உக்காந்துருக்கா. அவகிட்ட கண்டது கடையதை பேசிக்கிட்டு இருக்க. அறிவுள்ள உனக்கெல்லாம் இப்படியா பேசுவ? ஊரே பேசுது, நானா பேசுறேன்? வர வழி ஃபுல்லா கேக்குது. என்னடி உன் நாத்தனார் கல்யாணம் இப்படி ஆயிட்டாம்ல, குழந்தை வளருதாம்ல அப்படின்னு நான் பேசல மாமியாரே. வர வழி பூரா என்கிட்ட சொன்னாவ. அதான் நான் வந்து கேட்குறேன், நான் என்ன பேசுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன உங்க வீட்டில் இருக்கேன்? சொல்லுங்க. இப்போ என்னடி சொல்ல வர்ற? எதுக்குடி இப்போ இங்கே வந்த? என் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. சரி கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போகலாமேன்ட்டு வந்தேன். பார்த்தா நாத்தனார் உட்காந்துருந்தாங்க. அது எப்படி விசாரிக்காம போலாமா என்ன? விசாரிக்காம போனால் என்னதான் நினைப்பைய நாத்தனாரே. அதனால தான் ஒரு வாரத்தை விசாரிச்சுட்டு சரி இப்படியே போகலான்னு வந்தாச்சு. அதான் கேட்டில்ல, போ. அது இருக்கட்டும். சரி, அந்த விக்கி எத்தனை நாள் ஜெயிலில் இருப்பான்? அஞ்சு ஒன்னதான் தெரியல அண்ணி. அட வீடு, என் உலகத்தில் யாரும் செய்யாத தப்பா செஞ்சு போட்டான். ஆட போய் சேர்ந்தாங்கிட்டு வாழுவியா சும்மா? இப்போதான் வேணான்னு ஓனான்ட்டு பிள்ளை வச்சுட்டு என்ன செய்வேன்? யார் ஒன்று பாப்பா? உங்கள் அன்னைக்கு பார்க்க போகிறாளா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, கவலைப்படாத. உன் அம்மா அப்பா எத்தனை நாளைக்கு இருக்க போயிருங்க? இருக்க போகுதுங்க ரெண்டும். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாதியில் போய் சேர்ந்துடும். ஏய் ஷீலா, வாயை மூடிட்டு மரியாதையை வீட்டை விட்டு வெளியில போயிரு. உன்னோட இங்க ட்ரெஸ் எல்லாம் என்ன இருக்கு, உன்னோட திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிரு சொல்லிட்டேன். திரும்பி இந்த வீட்டு பக்கம் வந்தா நடக்கிறது வேற. ஐயோ மாமனாரே, உங்களுக்கு பிபி எல்லாம் அதிகமா இருக்கு. டென்ஷன் ஆகி பிபி வந்து இங்கே போய் சேர்ந்துடாதீங்க. ஏய் வாய் முறி, என்னடி பேசுற ஒரு பெரிய மனுஷனா? என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட மாமனாரடி, இப்படியா பேசுவ? எங்க நடக்கிறத சொன்னேங்க. அப்படித்தானே அப்புறம் பிபி ஏறுனா அப்படித்தான் நடக்கும். அதை சொல்ல போனா உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. எனக்கு என்ன வந்துச்சு? ஊரே காரி துப்புது. நான் பேசாத பெருசா எடுத்துக்கிறீங்க. சரி நான் வரேன். ஷீலா உன் வாயை மூடிட்டு போ ஷீலா. அஞ்சு, சரி பார்த்து பத்திரமா குழந்தைய வளர்த்துக்கோமா. சரி நான் வரேன். என்ன கோவம் வருது இந்த பெரிய மனுஷிக்கு? சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். யார் வீட்டில் என்ன ஆனால் நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம தான் இந்த குடும்பத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. இனி நமக்கு என்ன? அப்பா, இந்த அண்ணி கூட பேசுறத பாத்தீங்களாப்பா? மனசாட்சியே இல்லாம எப்படி குத்தி காட்டுற மாதிரி பேசுறாங்கப்பா. இவங்களுக்கு நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? பேசுற மாதிரி வச்சிருக்க. அவ அப்படி பேசுற அளவுக்கு இன்னும் வெளியில ரோடு சைடெல்லாம் போனா தலை காட்ட முடியுமான்னு தெரில. அவ என்னென்னத்த சொல்றாளோ தெரியல. எனக்கு நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது. காய்கறி வாங்க மளிகை ஜாமான்கள போக முடியாது போல. இவ வந்தது வராதுங்க இவள்கிட்ட அதை இதையும் சொல்லி பத்த வச்சு வந்தோடனே எப்படியெல்லாம் கேட்குறா பாரு. அந்த அளவுக்கு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காள்வ.
இங்கே பாரு சரஸ்வதி, 4 பேர் 4 விதமாக பேசுறது உண்மைதான். அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னு வை, நம்ம வாழ்க்கை தான் வீணாக போயிடும். சொல்கிறத கேளு, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. நீ இதை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகிட்ட அழுதினா அந்த பிள்ளை சும்மாவே அழுதுகிட்டு இருக்கு. அஞ்சு, நீ எந்திரி. அவங்க 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 பேசுனா பேசிட்டு போட்டும், நீ எந்திரி. ம் சரிப்பா. சோனி, என்னடி சொல்ற? அப்படியா? ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாதே விஷயம்லாம். எனக்கு அர்ஜுன் மாமா சொல்லவே இல்லை. நான் கூட கேட்டேன், ஆஃபீஸ் அப்படியே போயிட்டாராம். ஏன் இவ்வளோ லேட்டுன்னு நான் கேட்டேன். இல்லைம்மா, அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன், நான் வீட்டுக்கு ஈவினிங் தான் வருவேன் அப்படின்ட்டாரு. என்னன்னு எனக்கும் தெரியல விஷயம். உன்கிட்ட கேட்டனோட தான் இப்போ எல்லா விஷயமும் தெரியுது. சரி சோனி, இந்த மனசும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை பார்த்தியா? அடக்கடவுளே, இவ்வளோ தூரம் நடந்திருக்கா? ஆ ஓகே. அர்ஜுன் மாமா கார் சவுண்ட் மாதிரி கேட்குதுடி. சரி ஓகே வை. அர்ஜுன் மாமாக்கு வந்தது நான் விஷயத்த கேட்டுக்கிறேன். பாய்டி. இந்த மனசு ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலையேம்மா. சத்யா, வாங்க அர்ஜுன் மாமா. என்ன கோவமா இருக்க மாதிரி இருக்கு? பாப்பா 2 பேரும் எங்க? அப்பா 2 பேரும் தூங்கிட்டாங்க. அது சரி, ஏன் இவ்வளோ லேட்டு? மார்னிங்கே வரீங்க? வேற வேலை இருந்துச்சு. சொல்றேன் உன்கிட்ட, வா சாப்பிட்டுட்டே பேசலாம், பசிக்குது. இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் என்ன விஷயமா இருந்தாலும் கால் பண்ணி ஃபோன்லேயே சொல்லிடுவீங்க. இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. எதுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்க? அட லூசு, உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? சொல்லணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல, வீட்டில் வந்து உட்காந்து பேசலாமேன்னு தான் சொல்லலை லூசு. அதான் லூஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களே. ஏய் கோவப்படாத, சொல்கிறேன் இரு. அதான் அந்த விக்கி இருக்கான்ல, ஆமாம். அவனுக்கும் அஞ்சுக்கும் ப்ராப்ளம். அஞ்சு கன்சீவாக இருக்கா போல. அந்த குழந்தையை அபார்ட் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்கான். அதனால எப்படியோ அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலையா? இதை சொல்லவே இல்லை சோனி. சோனி சொல்லலையா? அப்போ பாதி தான் சொன்னுச்சா? சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் வரீங்க உங்ககிட்ட கேட்டுக்கலாம், நான் கட் பண்ணிட்டேன். யார் யார் ஜெயிலில்? விக்கியும் அவன் அம்மாவும் தான். ஐயோ, விக்கி அவங்க அம்மாவுமா? அவங்க அம்மா பாவம் தானே. யார் பாவம்? அவங்க அம்மாவா? ஏன் விக்கி என்ன பண்ணா புள்ள போட்டீங்க? என்ன விக்கியும் பாவங்கிறியா? இல்ல, பாவம் சொல்லல. அஞ்சுவை என்ன பண்ணான்னு கேக்குறேன். அதான் குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு அஞ்சுவை கல்யாணம் பண்ணதுலேருந்து கொடுமைப்படுத்திருக்கியான். ஐயோ அப்படியா? ஆமா சத்யா. சரி, அப்புறம் என்னாச்சு? குடும்பப்படுத்தினதுனால அவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? அவ பண்ணல, நான் அவங்க அப்பா அருண் 3 பேரும் தான் போயிட்டு பண்ணோம். அப்புறம் போலீஸ் வந்து விக்கி வீட்டில் விசாரிச்சு அவங்க அம்மாவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மாவும் உடந்ததான் அவனுக்கு. அவங்க அம்மா சொல்லி சொல்லி தான் அவன் அஞ்சுவை டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுதான் உண்மை. ஓ அப்படியா? இருந்தாலும் பேசி அமுச்சிருக்கலாம்ல. எதுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டு? பாவம், வெளியிலே வர முடியாம உள்ளே கிடக்கணும் அவன்ல. என்ன ரொம்ப அக்கறையா பேசுறா? இல்ல, அக்கறையா பேசல. என்னதான் இருந்தாலும் ஜெயிலில் பிடிச்சி போட்டு என்ன பண்றது? பாவம் தானே. ஏதோ பேசி அமுச்சு விட்டுருந்துருக்கலாம். எதுக்கு உள்ள போட்டு வச்சிருக்கியா? அதுக்காக தான். என்ன சத்யா, அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு. உன் வாழ்க்கையை நாசமாக்க பார்த்தான், இப்போ அந்த பிள்ளையும் டார்ச்சர் பண்ணுறான். சரி, அவனை பிடிச்சி போட்டது ரைட்டுன்னு சொல்லுவான்னு பார்த்தா நீ பேசி அமைச்சிருக்கலான்னு ஈஸியாக சொல்கிறா. இல்ல அர்ஜுன் மாமா, பாவம், அதுக்கு தான் சொல்றேன். என்ன முன்னாள் காதலன்ட்டு பாவம் பார்க்குறியோ? பாவம். ஐயோ, என்ன பேசுறீங்க? சாச்சா, நான் எதுக்கு அவனுக்கு போய் பாவம் பார்க்க போறேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இல்லையே, உன் மூஞ்சி ஃபுல்லாக பாவமாக தோணுது. நீ கொஞ்சம் கூட அவனை உள்ள தூக்கி போட்டதுக்கு ஒரு ஹாப்பியே கிடையாது, ஒரு டெரரான ஃபேஸும் கிடையாது. அப்படியே மூஞ்சி பாவமாக தொங்க போட்டு அவனை பிடிச்சி போட்டது ரொம்ப உனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஏன் முன்னாடி உள்ள பாசம் கண்ணை மறைக்குதா? ஆ, அவ்வளோ பாசத்தை உனக்கு காமிச்சிட்டானோ? என்னடி சொல்லு. இங்க பாருங்க, தேவையில்லாம முன்னாள் காதலாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இவ்வளோ வருஷத்துல இப்படிலாம் நீங்க பேசியிருக்கீங்களா? இன்னைக்கு என்னாச்சு? ஏன் தேவையில்லாம இப்படி பேசுறீங்க? எவனும் எங்கேயோ போட்டு எனக்கு என்ன வந்துச்சு? நமக்குள்ள ஏன் தேவையில்லாம சண்டை? வாங்க சாப்பிடுங்க. இல்லை, நான் சொல்கிறதுக்கு சரி மாமா ஓகே பிடிச்சி போட்டாச்சா, ரொம்ப நல்லது, இனியாவது அவள் ஹாப்பியாக இருப்பா அப்படின்லாம் நீ சொல்லலை. சோனிலாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? எப்படியோ அவளை அவள் தப்பிக்க வச்சாச்சு அப்படின்ட்டு. நீ என்னடான்னா, ஏன் போட்டீங்க, பாவம் தானே, பேசி அமுச்சுட்ருக்கலாமான்ட்டு ரொம்ப பாவமாக பேசுகிறா. ஆ சொல்லு. நான் ஒரு பேச்சில் சொன்னேன், நீங்க ஒரு விதமா எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றும் செய்ய முடியாது அர்ஜுன் மாமா. நீ பேசுனதை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆமாம், என்ன நீ அப்படிதான் கேட்ட?
அப்படிதான் கேட்டேனே வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாச்சு? உன்ன ஏய் ஏன் கையை பிடிக்கிறியா? அடிக்க வந்தா பிடிக்க தான் செய்வேன். எதுக்கு இப்போ என்ன அடிக்க வரீங்க? ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடிக்க வந்தா கையை பிடிப்பியோ? அந்த அளவுக்கு தைரியம் ஆயிட்டா உனக்கு? அவ்வளோ பெரிய ஆளா நீ? ஆ, சம்மந்தமே இல்லாமல் வம்பிழுப்பீங்க. நீ தான் ரொம்ப பேசுன, இப்ப நீயே மாத்தி பேசுற. என்ன வேணாலும் பண்ணி தொலை. ச்சே கடவுளே, என்னதான் இருந்தாலும் அவன் கூட அவனை லவ் பண்ணவ தானே நீ? ஆமாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஆமா அப்படியே வச்சுக்கோங்களா? ஆமாம், நான் இல்லை, நான் வேற ஏதாவது வேற மீனிங்கில் சொல்கிறேங்கிறேன். நீ இல்லை, அப்படி தான் சொல்கிற, அதுக்கு தான் சொல்கிற, இதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களா ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு. அடிப்பாவி, இப்ப கூட உன் கோவம் குறையிலல்ல? மாமா நான் வேற மீனிங்ல சொல்லிட்டேன் சாரின்னு உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரலல்ல? அப்போ அவன் மேல உனக்கு இன்னும் பாசம் இருக்கு இல்ல? ஏன் உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டாங்க? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? யாருக்கு? எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா இல்ல உனக்கு பிடிச்சிருக்கா? இங்க பாருங்கடி, பண்றதெல்லாம் பண்ணுவ, உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியில என்கிட்ட நடிப்ப. இதை நான் சொல்ல போனா கோவம் வருதோ, அடிக்க போனா கையை பிடிப்ப. அந்த அளவுக்கு தைரியம் ஆயிட்டு இல்ல? உன்னெல்லாம் ச்சே, எல்லாம் என் நேரம். யார சொல்லி ஒன்றும் கோளாறு இல்லை. கடவுளே, நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன். எனக்கு நான் வந்த உடனே நீ கோவப்பட்ட. என்ன அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிற இல்ல? ம். ஏன்னா அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டோன்னு உனக்கு கோவம் வந்துட்டு ரொம்ப கோவப்படுற இல்ல? என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்போ கூட உனக்கு என்கிட்ட சாரி கேட்கணும். சாரி மாமா, நான் பேசுனது தப்பு, தெரியாம மாத்தி சொல்லிட்டே பேசிட்டே வக்கிச்சிட்டு உனக்கு இப்போ கூட என்கிட்ட கேட்கணும்னு தோணலைல்ல? எப்படி நீ கேட்ப? ஏன்னா உண்மையதானே நீ பேசுன, உன் மனசுல தோன்றதானே நீ கேட்ட. வேற எப்படி என்கிட்ட சாரி கேட்ப? என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க. உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை. என் மனசில் தோணுனதை நான் கேட்டேன். நான் தப்பான மீனிங்லலாம் நான் ஒன்று கேட்கல. நீ கேப்படி, நீ இன்னும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப, என்ன வேணாலும் கேட்ப.